நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஏக்கர் 20 சென்ட் தென்னந்தோப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே போல் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். இந்த லேண்டு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து சரியாக ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கன்னிவாடி அப்படின்ற ஊருக்கு மிக அருகாமையில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து சரியாக ஒரு 20 மீட்ரு டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருதுங்க. இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 120 தென்னை மரம் நல்ல காப்பில் தாங்க இருக்குது. ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளே இருக்க மரங்கள் தாங்க இருக்குது. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க. ஒரு கிணறு இருக்குங்க. கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலாவில் இருக்குது. கொஞ்சம் இப்போ அந்த செடியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த ஜூமை போகிறோம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ இதில் இருக்குதுன்னு. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 30லேருந்து 40 அடி டிஸ்டன்ஸில் நமக்கு தண்ணி கிடச்சிடுங்க. மேலே தாங்க இருக்குது. மரங்கள் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது. ஒவ்வொரு மரத்தையும் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக காட்டிடுறேன் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றதுக்கு. நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஏக்கர் இது மட்டும் கேட்டிருந்தீங்க. 1 ஏக்கர் 20 சென்ட் இந்த 1.5 ஏக்கர் கிடைக்கிறாலும் நமக்கு இப்போ கொஞ்சம் ரேராக தாங்க இருக்குது. இது இந்த 1 ஏக்கர் 20 சென்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம் தாங்க. ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு ஃபார்ம் லேண்டை நமக்கு கிடச்சிருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரமான நம்ம அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா ஆடலூர் பன்றிமலை இப்படி சொல்லக்கூடிய அந்த வழியில் தாங்க நமக்கு இருக்குது. ஒரே ஒரு லைன் தாங்க நமக்கு கிராஸ் ஆகுது. எதுக்குன்னா நம்ம தோட்டத்துக்கு வர ஈபி லைனுங்க. மீது எங்கேயுமே லைன் கிராஸ் ஆகலை. இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் அங்கே அமைஞ்சிருக்குது. இதில் என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த தோட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டேம் இருக்குது. அந்த டேம்லேருந்து தண்ணி நிறைஞ்சு பாசனத்துக்கு வரணும் அப்படிங்க போகும்போது மேலே அந்த டேமுக்கு அடுத்து ஒரு வயல் இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து நமக்கு இந்த இடம் வந்துடுதுங்க. டேம் நிறைஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாய்க்கால் பாசனம் கிடைக்கும். அது இல்லாமல் ஆற்று பாசனம் கிடைக்கும் நமக்கு அந்த டேம்லேருந்து வருது. காப்பை பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றது. ஒவ்வொரு மரத்துலையும் நம்ம இண்டிவிஜுவலாக தான் பார்த்துக்கிருக்கோம். நல்ல ஒரு அருமையான காப்பில் இருக்குதுங்க. ஒரு சில மரம் இந்த இது மட்டும் இருக்குதுங்க. மொத்தம் 120 மரம் இருக்குதுங்க. மரத்தோட வயதுன்னு பார்த்திங்கன்னா 25 வயசு தாங்க. நீங்கள் அந்த பின்னாடி பார்க்குற மலை தான் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்க. இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரடியாக இடத்த விசிட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஓனர் சிட்டிங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த லேண்டுக்கு கையெழுத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரே கையெழுத்து தாங்க. மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.